ஒரு கோழி அதோட கருவுல டீஸ்பூன்ல சமைச்ச ஒரே ஆளு நான் தாங்க. அது பொண்ணு சயின்டிபிக்கலி அது எப்படி சயின்டிபிக்கலி அதுவும் அந்த அம்மா மட்டும் இதை பார்த்தாங்க பிடிக்கின்னு போயிடுச்சு. அவ்வளவுதான். நானு இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி வாங்குறாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பில எபிசோட் 5ல நம்ம என்ன பார்க்க போறதுக்கு முன்னாடி கிரியேட்டிவிட்டி ஷாட். ஸோ கிரியேட்டிவிட்டி ஷாட் பார்த்தீங்களா, வாங்க வச்சேன், அது அப்படியே வந்துச்சு. ஸோ அது அப்படியே கிரியேட்டிவிட்டியா அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோட் 5ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த பிரெட் ஆம்லேட்ல பார்த்தீங்கன்னா சும்மா ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி டங் டங் டங்குன்னு மைனஸ் கொஞ்சம் புதினா கொஞ்சம் அப்படி போட்டு சும்மா ஒரே ஒரு முட்டையை போட்டு குத்துருவானு. ஆனா நம்ம எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரி பீப்புள்ல, அதனால எக்ஸ்ட்ரானரியா தான் பண்ணுவோம். ஸோ அதனால 2 முட்டை வித் சீஸ் மயனஸ் அப்படியே போட்டு தாளிச்சிட்டு, தாளிப்பியா பிரெட் மயனஸை போட்டு அப்படியே அப்படியே மிதக்கணும். மிதந்துட்டு பட்டரை போட்டு அப்படியே பிரெட் ஆம்லெட் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்க, மறுநாள் பாத்ரூம்ல உட்கார மட்டும் அவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ வாங்க பிரெட் ஆம்லெட்டை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் செய்ய போறோம்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுக்கு என்ன தேவைப்படும் தெரியுமா? பின்னாடி ஒருத்தன் தூங்குறான் பாருங்க, அவன் இல்லை ஏதோ கை கரெக்டா காட்டுறா. ஏய் என்ன இல்லடா, அதோ அவன் தான். அவனை தூக்கிடலாமா? ஸோ இப்போ இருக்க லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்களாம் ஹஸ்பண்ட் ரொம்ப தொல்லை பண்ணனா ஸோ இதை வச்சு அடிப்பீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி வாங்குறாங்க. அவனா பாவம் பண்ணானோ தெரியல, எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது பசங்க எதுக்குன்னா சமைக்கிறதுக்கு, ஆல்மோஸ்ட் இன்னத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு தெரியுமா? கிரிக்கெட் ஆட. எங்க அம்மா மட்டும் இதை பார்த்தாங்க பிடிக்கின்னு போயிடுச்சு. அவ்வளவுதான். நானு அன்னைக்கே மறுக்கையா தான். ஸோ இன்னைக்கு ஏற்கனவே எனக்கு ஊத்துதுங்க, இதுல கரண்ட் வேற போயிடுச்சுங்க. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஏற்கனவே வேவுது. ஸோ போயிடலாமா? எப்போ முதல்ல கடாய் கழுவிதான் இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த கழுவுற பழக்கெல்லாம் கிடையாது. அது மாதிரிதான் கழுவியா சாப்பிடுது. என்ன சொல்றீங்க? ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க முதல்ல நம்ம டவாவை வச்சு அடுப்பு பற்ற வச்சிரும். அடுப்பு பற்ற வச்சு நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிச்சோன்னா அது ரொம்ப சூடாகி வேஸ்டாக போயிடும். ஸோ அதனால நம்மளுக்கு தேவை முதல்ல என்ன வேணும்? முட்டை வேணும். ஸோ அதனால முட்டை இது ஒரு இது முட்டை. ஸோ முட்டை எடுத்துட்டேன். ஸோ முட்டைக்கு அதுக்கப்புறம் கலக்கணும். ஸோ அதனால கிளாஸு. ஸோ டிங் டிங் டிங். ஓகே, இந்த கிளாஸ் ஓகேவா? நல்லா இருக்குது, நான் ஓட்டேன். ஸோ ஓகே, கிளாஸ் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மைனஸ். ஸோ ஏன்னா எல்லாத்தையும் பக்கத்தில் பட்டுன்னு தெரியும்போது இல்லை, ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்தா. ஸோ எங்கே வச்சேன்னு தெரியல, மறுபடியும் நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தேடிட்டு இருக்கேன். அடுத்தது சீஸு பட்டரு பிரெட்டு. இதோ வந்துடுறேன். வந்துட்டேன். ஸோ 2 சீஸு. ஸோ சீஸு போதும் நம்மளுக்கு, எதுக்கு அதிகமான்ட்டு. ஸோ சாரி பட்டரு. ஸோ 2 பட்டர். ஸோ போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ். இது பேக்கெட்டாகவே வாங்கிட்டேன், நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. நம்ம நல்லதுதாங்க சீஸ்லாம். சும்மா கொழுப்பு தான், ரொம்ப இருக்கும் சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் சாப்பிட்லாம், ஏன்னா நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன்ல, அதனால. ஸோ எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிரெட் இதோ இருக்கு. பிரெட் வாங்கிட்டேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ பற்ற வச்சுட்டு வேலை ஆரம்பிச்சா கெட்டு போயிடும். ஸோ நான் தீஞ்சிடும். ஸோ அதனால நம்ம முதல்ல என்ன பண்ணோம், முட்டையை வச்சு ஊற்றிட்டு உப்பு போட்டு பற்ற வைப்போம், கரெக்டாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் சீஸ்லாம் எடுத்து இது பண்ணோம்ல நம்ம. ஸோ அதனால முதல்ல முட்டை வச்சு ஊற்றுவோம். அதுக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ வாழ்க்கையிலே சமையல் கட்டில் சமைக்கிறேன். பயம் தெரிந்தா எனக்கு என்னடா பிரெட் நிஜமா உள்ள லப்பு டப்புன்னு அடிச்சுன்னு இருக்குது. ஸோ கிளாஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம முட்டை வச்சு ஊற்ற போகிறது தான். ஸோ வாங்க போகலாம். வாங்க.
அதில் முட்டையை பிரிச்சு இவன் தான் முட்டை, யாரே இவன் தான் முட்டை போடா. உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. ஸோ சார் டீஸ்பூனை கழுவியாச்சு. ஸோ டீஸ்பூனை கழுவிட்டு நம்ம வந்து முட்டை வச்சு ஊற்ற போகிறோம். ஸோ முட்டை 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 முட்டை. ஆண்டவரே வெற்றிகரமாக ஒட்டுறா முட்டையா திருப்பி போடுறான். ஓ என்ன மாதிரி இந்த உலகத்துல யாரும் முட்டை வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வெற்றிகரமா ஒரு முட்டையை வச்சு ஊத்தியாச்சு. இரண்டாவது முட்டை. என்னடா 2 முட்டை போட போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆமாங்க, 2 முட்டை போட்டு நல்லா பெருசா போட்டு பிரெட்டை போட்டு வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ இன்னொரு முட்டை இன்னொரு முட்டை. ஐயோ ஒரே போடு போட்டு. ஓகே 2 முட்டை. ஒரு தாய் சாரி ஒரு கோழி அதோட கருவுல அது ஸ்பீச் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் இவ்வளோ ட்ரோல் பண்றான்னு தெரியல சிம்பு அவர்களை. ஸோ ஒரு கோழி தன்னோட கருவுல இருந்து எடுத்துட்டு வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப வெரி மனசு கஷ்டமா இருக்குது. அது கூட இந்த டைலாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. என்ன டைலாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சயின்டிபிக்கலி அது எப்படி சயின்டிபிக்கலி அதுவும் அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஸோ உப்பு ஸோ உப்பு 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 இந்த உப்பு போதுமான்னு தெரில பாருங்க. இந்த உப்பு ஸோ போடுவா நம்ம தான் தின்ன போகிறோம், வேற யாரும் தின்ன போகிறா. உப்பு கரைச்சா சொல்ல போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ சயின்டிபிக்கலி எப்படி சயின்டிபிக்கலி உப்பு 2 முட்டைக்கு உப்பு போதுமான்னு கேட்டிங்கன்னா போதும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் கலக்குவோமா? ஏ கலக்குவேன் கலக்குவேன் கட்டா கட்டி கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன் வாரேன் வாரேன். ஏ கலக்குவேன் கலக்குவேன் கட்டா கட்டி கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன் வாரேன். ஸோ கலக்காச்சு நல்லா அது கலக்காச்சு. கலை 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 ஏ கல 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 ஏ கல கல கல. சவுண்டு கேக்குதா? இந்த மாதிரி தானே அடிப்பாங்க. ஸோ இப்போ பட்டரை பிரிச்சிருவோம். பட்டர் 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 இவர் தான் பட்டர். ஸோ பட்டரை பிரித்து கொஞ்சம் ஒலாவ உள்ளாமா. பட்டரு கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, பாருங்க எப்படி ஆயிட்டுக்குது, கொலை கொலன்னு ஆயிட்டுக்குது. ஸோ பட்டர் இப்போ அடுப்பு பற்ற வச்சிரும். ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். அந்த என்னடா ஐயோ ஐயோ பற்ற வைக்காம நான் ஒரு டுபா போறேங்க. ஓகே டன். ஓகே ஆன் பண்ணாமே பற்ற வச்சப்படா பற்ற வைக்கும். பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார். நான் என்ன சார் பண்ணுறது? ஸோ சிம்மில் வச்சாச்சு. ப்ரெட்டை பிரிச்சுருவோம். டன் 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 டன். ஃபஸ்ட்டு ப்ரெட் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2வது ப்ரெட்டு தான். ஓகே ப்ரெட்டு பிரிச்சாச்சு. சீஸு பிரித்து வை. மாடியா ஏய் வாடா ஏய் நம்மளுக்கு தான் இருக்கா பல்லு. ஸோ சீஸ் 2 சீஸ் தேவைப்படும். ஏமாடியா ஓ மொத்தமாக 4 சீஸு. நம்ம டபுள் சீஸ் போட்டு சாப்பிட போகிறோம்ல. ஸோ அதனால் 2 சீஸ் எடுத்து வச்சாச்சு. தவா 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 இன்னொரு ஸ்பூன் எடுங்க. எடுத்துட்டு யாய் இந்த டைமில் கூட கொசு கடிக்குதுங்க. சரி வெரி பேட். ஸோ
ஸோ வாஷ் பண்ணியாச்சு. ரொம்ப இதுவாகுது போல். ஸோ கொஞ்சோண்டு ஸ்லோ பண்ணிட்டு ரொம்ப தீரா போல். புகை வருதா வரலையா தெரியுதுங்களா? ஸோ பட்டர் 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 பட்டர். ஸோ பட்டர் நல்லா இருக்குதுங்க. பட்டர் ரொம்ப போடக்கூடாதுன்னு வாங்க. நான் போட தின்னுவேன்டா நல்லா. சமைக்கிறேன் சமைக்கிறேன் நானும் நானே சமைக்கிறேன் நானும் நானே சமைக்கிறேன் நானே. ஸோ ஓகே பட்டரு பட்டர் 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 வச்சிட்டோம். இவர் இந்த ஸ்டாண்டில் போட்டு கலக்கின முட்டையை இப்படிதான் 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 அதான். வா நானும் பிரெட் ஆம்லெட் இப்படிதான் போடணும் கத்துக்கிட்டேன்டா. கலக்குவேன் கலக்குவேன் கட்டா கட்டி கலக்குவேன். பிரெட் எடுத்து போடுறான் கலக்குவேன் அப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் பிரெட்டு போட்டாச்சு. மைனஸ் 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 மைனஸ். ஸோ ஐயோ வருத்த போய் ஊந்துட்டாங்க. ஒன் சைடு தான் மைனஸ் போட போகிறேன். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் டேஸ்ட் வந்து ஒரு சைட்லேயே தெரியும். ஃபுல் சைடும் தெரியும். இந்த மாதிரி மைனஸ் போட்டு சீஸ் போட்டு எவனும் சாப்பிட்ருக்கவே மாட்டான் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு. ஐ எம் த 1% டு ஈட். போட் நம்மளுக்கு இல்லாத போட் 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 போட். அடுத்தது அவரை ஸ்டாண்டில் சொல்லிட்டேன். ஏய் இரே சீஸ் கலக்குவேன் கலக்குவேன் கட்டா கட்டி கலக்குவேன் கொட்டா கட்டி கலக்குவேன் வரேன். ஒரு பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்குள்ள சீஸை மடக்கி தான் போடணும். ஆமாம், அப்படியே போட்டால் அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால சீஸை மடக்கி சீக்கிரம் 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 பண்ணு. தீஞ்சிர போதே தீஞ்சிர போதே தீஞ்சிர போதே. மடக்கிட்டேன் 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 மடக்கிட்டேன். என்ன கரண்டி? ஐயோ ஐயோ சாமா என்ன கரண்டி? ஐயோ முட்டை எடுக்கிற கரண்டி, தோசை கரண்டி. சரி விடு, இதுல எடுப்போம். ரொம்ப ஆளினால் அழகாது வாச்சு. அவ்வளோதான். ஐயோ போடுறோம் அதுல. அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லை ஓகே. ஏய் நில்றா கொய்யால. அப்படியே 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 நிற்க மாட்டாங்க இவன். இல்லை ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப சொதப்புறா போல. ஐயோ சுடுதுங்க. பாடி லைட்டாக கையில் மைனஸ் ஒட்டிக்கிச்சு. சுட சுட பிரெட் ஆம்லெட். ஹவ் இஸ் இட்? ஐயோ எதுவுமே ரெடி பண்ணாம சாப்பிடலான்னா எப்படா சாப்பிடுறது? தட்டு 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 ரெடி ஆயிடுச்சு. தட்டு ரெடி ஆயிடுச்சு. தட்டை வாஷ் பண்ணிடலாம். ஸோ டீஸ்பூனில் சமைச்ச ஒரே ஆள் நான் தாங்க. எப்படி டீஸ்பூனில் சமைச்ச ஒரே மனிதன் நானாக தான் இருப்பேன். ஸோ ஓ சக் சக் நில்லு.
நம்ம ஒன்று போட்டிருந்தா கரெக்டாக இதுவாக இருக்கும். நம்ம 2 முட்டை போட்டதால வந்துட்டு நம்ம தான் எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பிட போகல. ஸோ அதனால 2 முட்டை போட்டதால வந்துட்டு இந்த முட்டைங்களாம் இப்படி இருக்கு. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக், மை ஃபர்ஸ்ட் பிரெட் ஆம்லேட் இன் மை லைஃப். இருங்க 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 இருங்க. ஸோ தட்டில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரெட் ஆம்லேட் இன் மை லைஃப். டேய், இந்த மாதிரி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டானுங்கடா. ஆனால் நான் சாப்பிடுவேங்க. பார்த்தீங்களா இல்லை, சீஸ் உள்ள. ஸோ எல்லாமே சாப்பிடும் போது காட்டுறேன். அடுத்தது போட்டு வந்துடுறேன் டப்பால்னு. ஸோ 2வது பிரெட் ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எங்கடா பண்ண ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படியே. ஸோ நம்மளே ரெடி பண்ணிட்டு மொத்தமாக ஸோ சாப்பிட்லான்னு. ஸோ 2வது ஆம்லேட் ரெண்டாவது பிரெட் ஆம்லேட். ஐயோ, அது வேக விட்றோம் முதல்ல. ஓகே ஓகே, டீஸ்பூனில் சமைக்கிறேங்க. இது ஹைலைட் பார்த்தீங்கன்னா டீஸ்பூனில் பிரெட் ஆம்லேட் போட ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானாக தான் இருக்கும் இந்த உலகத்திலே. ஸோ சோம்மா என்னடா சாணி தட்டுற மாதிரி தட்டுற சாப்பாடுங்க. ஸோ அது மாதிரி அது தப்பு தப்பு தப்பு. ஸோ வாங்க நம்ம போய் சாப்பிட போகிறோம். 2 பிரெட் ஆம்லேட் வித் இன் மை கெரியர் வித் மை ஃபுல் சீஸ் அண்ட் ஓகே, கட் பண்ணிடலாமா? ஸோ ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது. இது மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்னடா இவன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ சக் 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 கட் பண்ணிட்டேன். ஸ்பூனில் கட் பண்ணுற, ஸ்பூனில் சமைக்கிற. ஐ எம் த எக்ஸ்ட்ராரி ஒன் ஆஃப் இன் மை லைஃப். ஸோ சக் 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 சக். ஸோ கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிட்லாம். ஸோ எந்த ஃபுட் பிளாகராச்சும் இது பார்த்தோன்னா என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் ஆனால் இதோட டேஸ்ட்டு யாருக்குமே தெரியாது. செஞ்ச சாப்பிட்ற எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. முதல்ல நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கும் போதே நாக்கு ஊறுதுங்க. இந்த பட்டர் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ கையில் சாப்பிட போறியா? பின்னா நீ அமெரிக்கா ரிட்டனா? நீ இல்லைல்ல, சாப்பிட்றா கையில். ஸோப்பா, உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. பாருங்க, சீஸு ஆவி பறக்கிறது கூட உங்களுக்கு தெரியும் போல. ஸோ வாவ் வாவ். இங்க பாருங்க, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ சூப்பரா நான் சமைச்சு சாப்பிட்றேனான்றது எனக்கே அதிசயமா இருக்கு. இது வந்து செகண்ட் படுது, ஃபர்ஸ்ட் படு சாப்பிடுவோம். 2 முட்டை, அந்த சீஸ், அது பொழு அச்சிடவே முடியாதுங்க. லைஃப்ல இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது பிரெட் ஆம்லெட்லாம். ஸோ வேற லெவலில் இருக்குது. இந்த இந்த சீஸு அப்படியே வருது பாருங்க. உங்களுக்கு பிக்கும் போது தெரியுதா? தெரியுதா? இதை பார்த்தீங்களா எவ்வளோ சீஸ் பாருங்களேன். ஐயோ, இது பாருங்களேன் எவ்வளோ சீஸ் பாருங்களேன். ஃபோக்கஸ் ஆகுதா இல்லைன்னு தெரியல. சீஸ் பாருங்களேன். ஸோ அடிப்பொல. இதில் என்ன ஹைலைட்னா, சாப்பிட்டு வந்துடுறேன், செம்மையாகுது. இவர் மிஸ் பண்ணிட்டேன்னா கிடைக்காது அதுக்கப்புறம். மிஸ்டர் ஃபுட் பிளாகர்ஸ், உங்களுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். என்னடா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது ஒரு என்ஜாய்மெண்ட்.
வண்டர்ஃபுல்லுங்க, வண்டர்ஃபுல். ஸோ ரொம்ப குண்டா இருக்கவங்க எதுவுமே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக யூஸ் பண்ணிக்கங்க. ஆமாம், என்னமா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குண்டாயிடுவீங்க. சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, குண்டாகிறது பிரச்சனை இல்லை. பட்டு திடீர்னு என்னோட வீடியோ பார்த்துட்டு ஸோ இது ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயின்னு இருக்கிறவங்களாம், சார் இந்த மாதிரி சாப்பிட்டேன் சார், இவன் இந்த லூஸ் பையன் போட்டான் சார், அதனால நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சது சொல்லிட்டீங்கன்னா நான் பொறுப்பல்ல. ஸோ அதனால குண்டா இருக்கவங்க, ஜிம் போறவங்க, டயட் ஃபாலோ பண்றவங்களாம் இதை கொஞ்சம் எல்லாம் அளவா பயன்படுத்திக்கோங்க. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாமே பிச்சு உதறக்கூடிய ஆள் தான். வயிறு அவ்வளோ ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை சாப்பிட்டீங்கன்னா பசிக்கவே பசிக்காது. போகுது. நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். ஸோ இதை சாப்பிட்டு முடிய போறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா எங்கள் அம்மா அவ்வளோதான் அதை கொண்டுருவாங்க. ஸோ லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோடு 5ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கேன் என் லைஃப்ல நான். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இனிமேல் நிறைய வந்துட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டென்ட்டே இல்லாம நம்ம வருவோம். அது பேர் தான் லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி. ஒரே நிமிஷங்க, அதுக்கு பேர் தான் லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி. ஸோ இன்னைக்கு சூப்பராக நம்ம டபுள் சீஸ், டபுள் எக், பிரெட் ஆம்லேட் வித் அடுத்த எபிசோட் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நான்.